14 ரூபாய்க்கு 4 பேருக்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. இந்த சோயாவை 2 பேருக்கான அளவு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் கொஞ்சம் வேக விடணும். வேக விட்டுட்டு தண்ணியை இருத்துட்டு அந்த நுர போகிற அளவுக்கு 2-3 தண்ணி விட்டு களைஞ்சி எடுத்துட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு 2 நிமிஷம் ஊற விட்டு சிக்குன்னு பிழிஞ்சு எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. இது வந்து ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன வேலை பண்ண போகிறோம். கொஞ்சம் லெமனை விட்டு கொஞ்சம் காரத்துக்கு வத்தல் பொடியும் போட்டு இல்லை காஷ்மீரி சில்லி பொடி எது ஒன்றாலும் சரி தான், கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டு நல்லா விரசி விடுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சோயா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், சின்ன வேலையாக சட்டியில் கொஞ்சம் தேங்காய் தான் விடணும். தேங்காய் மட்டும்தான் விடணும், அப்போ தான் மணமாக இருக்கும். ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்ல கருவேப்பிலை முறி படபடான்னு இந்த உடையிற தன்மையில் வரும்போது இந்த சோயாவை தலையில் தட்டி என்ன பண்ணால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கொடுங்க. நல்லா விரட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை திருவி சுண்டல் மாதிரி கொஞ்சம் பல்லாரி நறுக்கி போட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள்.